வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே அரசியல் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக நாட்டினுடைய நிலைமைகள் எல்லோருக்குமே தெரிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. புதிய அரசாங்கத்தினுடைய புதிய வரவு செலவு திட்டம் இடம்பெற்றிருந்தது, சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் வாக்கெடுக்கப்பட்டு அது அதிக வாக்குகளால் வெற்றியீட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய இதுவரை காலமும் இல்லாத ஒரு அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டம் மீதான பார்வை அதிகளவாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மக்களும் பல்வேறுபட்ட விடயங்களை அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக எதிர்பார்த்திருந்தார்கள். அதெல்லாம் பூர்த்தியாகி இருக்கிறதா இல்லையா என்பது இன்றளவும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. பல இடங்களில் சில முணுமுணுப்புகள் இருந்தாலும் பலரும் அதை ஆதரித்து கருத்துக்களை தெரிவிப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த சமர்க்களம் நிகழ்ச்சியில் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சில விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். எனவே அது ஒரு பொருளாதார ரீதியாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக, குறிப்பாக சிறுபான்மையினர், அதிலும் குறிப்பாக தமிழர் தரப்பு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டும். என்று சொன்னால் காலகாலமாக தமிழர் தரப்பு தொடர்பில் பேசப்படாத அல்லது தீர்க்கப்படாத பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவர்களுக்கான தீர்வு திட்டங்களும் முன்வைக்கப்படுமா அல்லது தமிழர் தரப்புகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற, தமிழர் பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். எனவே பேசலாம். தொடர்ச்சியாக இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு அப்படியான ஒருவரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். தமிழ் தேசிய பரப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் பிரதிநிதி, காலகாலமாக தமிழ் மக்களுக்காக தன்னுடைய குரலை தனித்தென்றாலும் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒருவராகத்தான் இருக்கிறார். வேறு யாருமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 மீண்டும் ஒரு முறை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நீண்ட இடைவெளியின் பின் சந்தித்திருக்கிறோம், அதை சொல்கின்றேன். மீண்டும் ஒரு முறை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள், அடைக்கலநாதன் தங்களுடைய அடையாளம் என்பதை வன்னி மாவட்ட மக்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். அதீத விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த தேர்தல் காலத்தில் உங்களை நாடாளுமன்றம் அனுப்பிய தீர்வோம் என்று மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு கேள்விகளுக்குள் செல்லலாம். இந்த வரவு செலவு திட்டம், நீங்கள் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்திருந்தீர்கள். என்ன விடயங்கள் இருந்தது? புதிதாக என்ன விடயங்களை அவதானித்திருக்கிறீர்கள்? எங்களுடைய மக்களுக்கான தீர்வு திட்டங்கள் அல்லது எங்கள் மக்களுக்கான அபிவிருத்திக்கான சில விடயங்கள் இருக்கின்றது என்று உங்களுடைய நினைப்பில் இருக்கிறது? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் ஆதரிக்கிறதுக்கான நோக்கம் என்னென்றால், அபிவிருத்தி சம்பந்தமாக மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை தேர்தலில் காட்டியிருக்கிறார். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை மக்களுக்கு இருக்குது. இப்படி ஊழல்வாதிகள் அடுத்தது அபிவிருத்தி சம்பந்தமாக தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிலை மக்களுக்கு இருக்கின்ற காரணத்தால், என்னை பொறுத்த மட்டும் வன்னி மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா போரால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் கிராமப்புறங்களில் ரோட்டை பார்க்காத கிராமங்கள் இருக்கிறது. பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் மழை காலத்திலே பள்ளிக்கூடம் செல்வதெல்லாம் சரியான. என்னை பொறுத்த மட்டும் இந்த வரவு செலவு திட்டத்திலே வடக்குக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளூர் வீதிகளுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு இனம். ஆகவே இப்போ உள்ளூர் சில பேர் சொல்கிறார்கள் அபிவிருத்தி சம்பந்தமாக எந்த ஒரு விடயங்களும் இதில் சொல்லப்படவில்லை, பொருளாதார ரீதியாக ஒன்று சொல்லப்பட. என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கு ஊழல்கள், இந்த ஹைவே ரோட்டுகளுக்கு ஊழல்கள் இருக்குது என்று சொல்லி விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று நானும் அந்த கருத்தை வைத்தாலும் கூட, இன்றைக்கு அந்த ரோடுகள் இருக்கிறதால கன விஷயங்கள் இலகுவாக முடிகிறது. உண்மையிலே இப்போ எங்களுடைய மக்களை பொறுத்தவரை, கிராமப்புற மக்கள் பொறுத்த முடியலை, அவர்கள் விவசாயிகளாக இருப்பார்கள் அல்லது அன்றாடம் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது தோட்டம் இப்போ தென்னந்தோட்டம் அப்படியான வழிகளை கையாளக்கூடியதாக இருப்பார்கள். இந்த போருக்கு முன் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு டிராக்டர் கட்டாயம், நிச்சயம் மோட்டர் சைக்கிள் இருக்கும். இப்படி வசதியாக வாழ்ந்த எங்களுடைய விவசாயிகள் இன்றைக்கு போருக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னா அது ஆகவே இந்த ரோட்கள், அந்த உள்ளூர் வீதிகள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த ரோடுகள் வந்தால் மக்கள் சொந்த காலில் வந்துடுவாங்க. நிச்சயம். ஏன்னா தங்களுடைய சின்ன உற்பத்தி கூட இங்கே கொண்டு டவுனில் கொண்டு விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே என்ன பொறுத்த மட்டும் கடந்த கால அரசுகள் இந்த
உள் வீதிகள் எல்லாம் பெரிய அளவிலான்னு பார்த்தாங்க, உள்ளூர் வீதிகள் வந்து பெரிய அளவில் இல்லை. இந்த பட்ஜெட்டில் வந்து கன விஷயங்கள் இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டது, அது எல்லா அரசாங்கமும் செய்கிற ஒரு விடயம் இப்பொழுது இவர்களும் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த எதிர்த்தோம். ஆகவே மக்களுடைய சிந்தனையின் பால் செயல்படுகின்ற விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும். இப்பொழுது அபிவிருத்தி என்பது கட்டாயம் முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையிலே நான் ஆதரித்திருக்கிறேன். இப்பொழுது இந்த இராணுவத்துக்கான பாதுகாப்பு சம்பந்தமான விவாதத்திலே வாக்கெடுப்பு வந்து அதுக்கு எதிர்த்து வாக்களித்தது. என்னை பொறுத்த மட்டிலே இன ரீதியான செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்தாக வேண்டும். அதற்கு குரல் கொடுப்பேன். இந்த அரசாங்கம் சரியாக செய்யவில்லை என்ற எதிர்ப்பேன். அபிவிருத்தி ரீதியாகவும் என்னுடைய ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் ஏமாற்றுவார்கள் என்றால் அதை கூட நாங்கள் எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டோம் என்பதை நான் நாடாளுமன்றத்திலையும் சொல்லியிருக்கேன். ஆகவே எங்களுடைய மக்களுடைய மனநிலைகள் வந்து இன்றைக்கு மாற்றம் கண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த தேசியத்தை கைவிடலை. இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் மேடைகளிலே சொன்ன விடயங்கள், ஊழல் ஒழிப்போம், பாராளுமன்றத்திலே பழைய ஊழல்வாதிகளை நாங்கள் விசாரிப்போம், இப்படியான விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதால் தான் யாழ்ப்பாணத்தில் 3 பேர், வன்னியில் 2 பேர், ஒரு தேசிய பட்டியல், கிட்டத்தட்ட 6 பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆக மக்களுடைய மனநிலையிலே அபிவிருத்தி என்பது தேவை என்றதை அந்த அந்த அடிப்படையிலே அவர்கள் செயல்படுகின்ற ஒரு சூழல். அடுத்தது இந்த ஊழலை ஒழிக்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனை இதில் வெளிக்காட்டப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நான் ஆதரித்த வாக்களித்தேன். இவ்வளவு காலமும் நான் அப்படி செயல்படுவதில்லை. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் சில வடகிழக்கு இணைப்பிலே அவர்கள் சரியாக செயல்படவில்லை, விமல் வீரவன்சாக்கள் அப்படியெல்லாம் அவர்களிடம் குறைகள் இருக்கிறது இன ரீதியாக. இருந்தாலும் புதிய அரசாங்கம் இந்த கொள்கை அடிப்படையிலே மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவை வழங்கியிருக்கிறேன். ஆனால் இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள் அது தீர்க்கப்பட, இப்போ ஐநா சபையிலே நடந்து கொண்ட விதம், வெளிவிவகார அமைச்சர் நடந்து கொண்ட விதம், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவை இந்த இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே நாங்கள் எதிர்கருத்துக்களை சொல்ல தயங்க மாட்டோம். அபிவிருத்தி சம்பந்தமாக மக்களுடைய இன்றைக்கு பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலாக இந்த காணி உறுதிகள் கொடுக்கப்படாமல் இருக்குது. இந்த இராணுவத்தினுடைய இராணுவம் பிடித்திருக்கிற காணிகள் எக்கச்சக்கம். ஆனால் ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் ஜனாதிபதியாக வென்றபுறம் சொல்லியிருக்கிறார், இந்த பாதுகாப்பு படையின் கைவசம் இருக்கிற காணிகள், பொதுமக்களுடைய காணிகளை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு உண்மையிலே நான் வரவேற்கின்ற ஒரு விஷயம். இப்போ இதுகள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா என்ற ஒரு கேள்வியோடு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறத விட ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பம் சரியாக இருந்தால் மக்கள் உண்மையிலே நல்ல ஒரு நிலைக்கு பொருளாதார ரீதியாகவும் இந்த இராணுவம் கைப்பற்றிய காணிகள் மீட்கப்படுகின்ற போது உண்மையிலே என்ன பொறுத்த மட்டிலே ஒரு பாரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இப்பொழுது கூட இன்றைக்கு கூட பேசினார், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதாகும். அது உண்மையிலே நடக்குமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக தமிழ் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிச்சயமாக வந்து முதலீடு செய்வார்கள். ஆகவே இந்த பொருளாதாரம் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நடக்குமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்படும் எடுத்தால் நல்லது. அதற்கு நாங்கள் உண்மையிலே பூரண எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் அப்போ இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறோம். காரணம், நான் இன்றைய பேசும்போது சொன்னேன், இந்த இந்த பாதுகாப்பு விடயம் என்பது 2 வடக்கிலே, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இராணுவத்தினுடைய முப்படைகளுடைய பெருக்கம் கூடப்பட்டிருக்கு. அவர்கள் பிடித்திருக்கிற காணிகளும் பெருக்கம். அதைவிட அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அந்த எங்களுடைய மக்களுடைய கால்நடைகளை பொழித்து அதனால் வருமானம் பெறுகிறார். இதை விட என்னென்னா அந்த ஏனையின் பாதையில் பார்த்திங்கன்னா வன்னிக்குள்ளே வடக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா எத்தனையோ ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரு கேன்டீன்,
அங்கே இருக்கும் ஆர்மி. இப்போ இதை வச்சு என்ன ஒரு 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 நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவம் ஏன் பொதுமக்களுடைய காணிகளை பிடித்து கொண்டு கண்டினை போட்டு இந்த வருமானத்தை எப்படி அவர்கள் செயல்படுகிறார்? இது உச்சகட்டத்தில் பெரியாக்களுக்கு போய் சேர்ந்தா சாதாரண இராணுவம் இந்த கட்சப்பட்டு தண்டைக்குள்ளே அது போகுதா என்றெல்லாம் கேள்வி இருக்குது. அவை இந்த விடயத்திலே அரசாங்கம் புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது. அடுத்தது என்னென்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா துப்பாக்கி பிரிவுகள் நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இராணுவம் கூடுதலாக அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு, முப்படைகளும் கூடப்பட்டிருக்கு. ஆனால் அங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் கஞ்சா, கரோயின், இன்னும் வன்னியில் பிடிபடக்கூடிய எங்கட இளைஞர்கள் இதில் பாதிக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. இது யார் உடந்த? இராணுவம் இருக்குது, கடற்படை இருக்குது, விமானப்படையும் இருக்குது. இவர்களை தாண்டி எப்படி வருகிறது? இவர்கள் உடந்தை. இன்றைக்கு ஜனாதிபதியும் பேசினார், எல்லாரும் படைகளிலே உடந்தையானவர்கள் இருக்கிறார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். சாதாரண படங்களை கொண்டு திரிகிற இப்போ ஒரு போராளிகிற படம், தலைவர்களுடைய படங்களை கொண்டு திரிகின்ற போது அதை பார்த்து கைது செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது பயங்கரவாத தடைச்சட்டம். பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம். இதுதானா உங்களுடைய தேசியத்தை காப்பாற்றுகிறவங்களுடைய இராணுவம் குவிக்கப்படுவதற்கான நோக்கம் தேவையில்லை. இப்போ தேவையில்லை, அது குறைக்கப்படும். தென்னிலங்கையில் கொண்டு நீங்கள் அந்த இராணுவத்தை வச்சுருங்க, அங்கே தேவையில்லை. மீளுருவாக்கம் என்று பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்று அங்கே மக்கள் நிதானமாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி. ஆகவே இராணுவமோ முப்படைகளோ அங்கு கூடுதலாக தேவையில்லை. எங்களோட மக்களிடம் அதை கொடுங்கள். இந்த இராணுவம் செய்யும் என்று இவர்கள் தலையிடுறதால தான் இந்த பல போதை வஸ்துக்கள் எல்லாம் கடத்தப்படுகின்ற ஒரு சூழல். ஆனால் மக்கள் அந்த நிலைமையை கையாளுவார்கள் என்றால் அந்த நிலைமை வராது. இராணுவம் இதில் என்ன குறைக்கப்பட வேண்டும் என்று நான் பேசியிருந்தேன். என்னை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி தான் எங்களுடைய மக்களுடைய தேசியத்தை மனதிலே வைத்தாலும் தன்னுடைய இழப்புக்களை அந்த வடுக்களை மனதிலே சுமந்தாலும் இனியும் தன்னுடைய சந்ததி ஒரு பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மக்களுடைய சிந்தனை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதானமாக நான் எண்ணி வாக்களித்தது. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் எது யதார்த்தமோ அதை சொல்லியிருக்கிறீர்கள். மக்களுடைய மனநிலையை பார்க்கின்ற வழியிலே அவர்கள் அதைத்தான் இந்த தேர்தலிலும் காட்டியிருந்தார்கள். தேசியத்துக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். அதே போல் அபிவிருத்திக்காகவும் இந்த புதிய ஒரு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் வழங்கியிருந்தார்கள். அதையே தான் நீங்களும் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த நிலையிலே நாங்கள் இந்த தைட்டி விவகாரம் குறித்து சில விடயங்களை பேசலாம் நினைக்கிறேன். தைட்டி விவகாரம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக என்ன விதமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள போகிறது என்பதான ஏதாவது விடயங்கள் இருக்கிறது? தையிட்டி பிரச்சனை, அந்த விகாரை பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தமல்ல எங்களையும் தவறு. அது ஆரம்பத்தில் நாங்கள் கட்டுற நேரம் அசாதாரண சூழல் இருந்தாலும் கூட அதை எப்படியாவது நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பொறுத்தமல்ல அது நியாயம் இல்லை. அது அகற்றப்பட வேண்டும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்றைக்கு எத்தனையோ டெக்னாலஜி வெளிநாட்டில் இருக்குது, அப்படியே அடக்கி வைக்கிற டெக்னாலஜி. அதே மாதிரி ஒரு நவீன முறையின் அடிப்படையிலே அந்த புத்த கோயில் கட்டுவதற்கான இருந்த காணிகளிலே நியாயத்தை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது உடைக்கிறதுன்றது ஒரு காலம் அது இன்னும் இலங்கை பூரா விரோதத்தை ஏற்படுத்தும். ஆகவே அகற்றப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அரசாங்கமும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறதாக பார்க்குறேன் பத்திரிகைகளில். அது தவறான விஷயம், அதை இது பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலையும் சொல்லியிருக்கிறதாக சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் எங்களிடம் தவறுகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த பொதுமக்களுடைய காணிக்குள் அது எதாக இருந்தால் அது தேவாலயங்களாக இருக்கலாம், ஆலயமாக இல்லை, எதுவாக இருந்தால்
அது அகற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இதே நேரம் இன்னும் ஒரு விடயங்களையும் பார்க்கலாம். இந்த தமிழர்களினுடைய இனப்பிரச்சனை என்கின்ற ஒரு விடயம், அந்த விடயம் நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் பல மேடைகளில் சொல்லியிருந்த விடயம், அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு அரசியல் வரைவை உருவாக்குவோம், அதன் மூலமாக அனைத்து மக்களுக்குமான தீர்வுகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இப்பொழுது அது தொடர்பான பேச்சுக்கள் எதுவும் இடம்பெறுகிறதா? அப்படி இடம்பெறுகின்ற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்து எவ்விதமான விடயங்களை முன்வைப்பதாக உங்களுடைய கருத்து இருக்கிறது? இப்பொழுது பார்க்கின்ற வேளையிலே இப்பொழுது 3 பிரிவாக தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் பெரிய கட்சிகளாக பார்க்கலாம். ஒன்று உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே நேரம் தமிழரசு கட்சி, அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பல தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். இந்த விடயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 3 கட்சிகளும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது அது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெறுகிறதா? அந்த தமிழ் தேசியம் சார்ந்து உங்களுடைய நிலைப்பாடு எப்படி? என்ன பொறுத்தமல்ல, புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் என்றதில் ஜனாதிபதி சொன்ன கருத்து அது நடைமுறைப்படுத்தப்படணும். அப்பொழுதுதான் சமத்துவம் வரும். இப்போ இருக்க அரசியல் சாசனம் ஒரு சமத்துவத்தை கொண்டு வராது. மற்ற புத்த மதத்துக்கு கூடுதலான வாய்ப்புகள். ஜனாதிபதி அந்த தேர்தல் காலத்திலே சொன்ன கருத்து இந்த விடயத்திலே அவர் மௌனம் சாதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேர்தல் முடிந்த பிறகு 3வது வருஷம் 4வது வருஷம் அதை செய்யலாம் என்று சொல்கிறார். அது தட்டி கழிக்கிற ஒரு செயல்பாடாக இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த அரசியல் சாசனம் புதிதாக எழுதப்பட்டு எல்லோரும் இந்த நாட்டிலே வாழுகின்ற இறமை உள்ளவர்கள், இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை அதுக்கான தீர்வு அந்த புதிய சாசனத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலையிலே புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும். அடுத்தது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு போட்டப்பட்டிருக்கிறது. மக்களை நீங்கள் ஒற்றுமை, இது கடந்த காலம் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை இல்லாத நிலையில் மக்கள் கோபம் அடைகிறார். ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே தான் பேசுகிறோம், எங்களுக்குள்ளே தான் திட்டுறோம். தேர்தல் வருகின்ற போது தமிழரசு கட்சியை நான் திட்டுவோம், தமிழரசு கட்சி எங்களை திட்டும். ஆகவே தமிழ் தரப்பில் நாங்கள் மாறி மாறி பேசி கொண்டு இருக்கிறதால் மக்கள் கோபம் கொள்கிறார். இவர்கள் இப்படித்தான் இருக்க போகிறார். ஆகவே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டா என்ன? இதில் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று எங்களோட கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கும் விழுந்த வாக்குகளை பார்த்தீங்கன்னா வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் நான் நினைக்கிறேன் எம்பிபிக்கு சீட்கள் குறைவாக வந்திருக்கு. அந்தளவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். ஆகவே மக்களுடைய கருத்து சிந்தனை எல்லாம் இவர்கள் ஒன்றாக வர வேண்டும். ஒன்றாக வர்றது மட்டுமல்ல, ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தேடுகிறார்கள். எங்கள்கிட்ட அதை தேடுறாங்க. அவங்க ஒற்றுமையாக வரணும், அதே நேரத்தில் எங்களோட பிரச்சனைகளை அவர்கள் சரியான முறையில் கையாளணும் என்ற ஒரு தேடுதல் மக்களிடம். அது கோபமாக மாறிடும். அந்த கோபம் இன்றைக்கு இன்னொரு சக்திகிட்ட இதை கொடுத்தால் என்ன, அவர்கள் செய்யட்டுமே பார்ப்போம் என்று சொல்லுகின்ற நிலை இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு பார்த்தோம்னால் இளைஞர்கள், ஏன் பெரியவர்கள் கூட ஒரு மாற்றத்தை பார்ப்போமே, இளைஞர்கள் பெருவாரியாக மாறி இருக்கு. ஆகவே இந்த விடயத்திலே எங்களுக்கு நல்ல பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் நீங்கள் ஒற்றுமையாக வரும், அதே நேரத்தில் மக்களுடைய நடுகிலையும் அபிவிருத்தி என்பதை நாங்கள் செய்யணும், அதே நேரத்தில் இனப்பிரச்சனை தீர்வுக்கு நாங்கள் செயல்படணும். ஆகவே இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த ஒற்றுமையை ஒற்றுமையாக நாங்கள் செயல்படவில்லை என்றால், அடுத்த வருகின்ற தேர்தல்கள் எல்லாம் மக்களால் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் குறை. உதாரணமாக இப்போ பார்த்தோம்னா இந்த செயல்பாடுகள் சம்பந்தமாக எம்பிபிக்கு தமிழ் மக்களுடைய அலை வடக்கிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது கிழக்கிலும் நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை, ஆனால் அது மாறுமா என்ற விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அவர்கள் கைப்பற்றி உள்ளூராட்சி சபை கைப்பற்றினால் மாகாண சபை கைவிட்டு போகும். எங்களுக்கு நிச்சயமாக எங்களை கைவிட்டு போகும். இப்போ கைவிட்ட மாகாண சபையும் போச்சுதான் நாங்கள் தேசிய கட்சிகள் என்று அரசியல் நடத்துறதுக்கு
வாய்ப்பே இருக்காது. ஆகவே இதில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட தேசியத்திலே இனி இல்லைண்டு ஒரு ஒரு இருமாப்போடு அக்கறையோடு கொள்கையோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் அணிதிரண்டு இந்த மாநசபையின் தேர்தல், அடுத்தது உள்ளூராட்சி சபை தேர்தல், இனி வரும் காலங்களில் நாங்கள் அது ஒற்றுமையோடு செயல்படுகின்ற வரும் தேர்தல் கூட்டுக்களுக்காக நாங்கள் ஒன்றிணையக்கூடாது என்பது மக்களும் இன்றைக்கு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் இந்த கட்சிகள் எல்லாம் லேபிள், அதாவது பெயர்கள் மட்டும்தான் இருக்கும்போது அதெல்லாம் அழிந்த கொடிக்கூட. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நான் பெரியாள், நீ பெரியாள் என்றெல்லாம் நினைத்திருந்தோம் என்றால் அந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் நான் பெரியாள் நீ பெரியாள் என்று சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகின்ற சூழல் இருக்குது. ஆகவே என்னை பொறுத்த மட்டும் தேர்தல் அரசியல் என்பது அது ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஒற்றுமையாக பெறக்கூடாது. கொள்கை ரீதியாக நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அது எங்களுக்குள்ளே புரிந்துணர்வு வர வேண்டும். அந்த புரிந்துணர்வு ஊடாக நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி போக வேண்டும். ஆகவே மக்கள் சரியான பாடத்தை தந்திருக்கிறார்கள். இந்த பாடத்திலே தேராதவர்கள் வெற்றியிட்ட முடியாது. இந்த ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயம் நீங்கள் இன்று மட்டுமல்ல முன்னைய காலங்களிலும் இதைத்தான் பேசி வந்திருக்கிறீர்கள். அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பேசி வந்திருக்கிறீர்கள். பல முயற்சிகளையும் அதற்காக மேற்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா? ஏனென்றால் அண்மையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார். இந்த புதிய அரசியலமைப்பு வரைவுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய ஒரு விடயத்தை மேற்கொள்ள வேண்டும், அது தேர்தல் கூட்டாக இருக்காது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நீங்கள் சொல்வதுதான் மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. இவர்கள் தேர்தல் அல்லது வேறு ஒரு பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடாமல் மாத்திரம் எல்லா விடயங்களுக்காகவும் ஒன்றுபட்டு தமிழ் தேசியம் சார்ந்து எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய ஒரு நினைப்பாக இருக்கிறது. அந்த முனைப்பை தான் நீங்களும் முன்னெடுத்து வருகிறீர்கள். இப்பொழுதும் அதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவும் மேற்கொள்ளப்படுகிறதா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவ கயந்தகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் பேசினார்கள், தமிழரசு கட்சியோடும் பேசினார்கள். இந்த புதிய அரசியல் சாசனத்துக்கு நாங்கள் எல்லாரும் அவர் சொன்னது பேரவை தயாரித்த அந்த இது சம்மந்தமாக ஆராயலாம் என்று. இப்போ என்ன பொறுத்தவரை நான் ஆலோசனை சொன்னேன்டா அதை மட்டும் வச்சு கொண்டு இல்லாமல் இந்த நாங்கள்லாம் உண்ட சேர்ந்து பொதுவாக எல்லாரும் சேர்ந்து தயாரித்து ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் காலங்காலமாக அது இருக்கு. போன முறையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்டு, அடுத்தது விக்னேஸ்வரன் ஐயா ஒரு ப்ரொப்போசல், இப்படி ஒவ்வொருவரும் பிச்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த நிலை மாறணும். இதை நாங்கள் அதை செய்து இதே ஆராய்வோம், இணைய விடயங்களையும் ஆராய்ந்து ஒரு பொதுவாக எல்லாரும் தயாரித்த ஒரு திட்டமாக இருக்கலாம் ஒன்றெல்லாம் என்று நான் சொல்லி அதற்கு அது மாதிரி அதுக்கு ஒத்துக்கொண்டார். அது இன்னும் அந்த தமிழரசு கட்சி சரியான கொஞ்சம் காலம் போன பிறகு அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இலங்கை அரசாங்கம் அறிவித்த பின்பு நாங்கள் பேசுவது சால சிறந்தது. எங்களோட டிடிஎன்ஏலையும் அந்த கருத்து வந்தது. இருந்தாலும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் ஒரே கொள்கையோடு தானே இருக்கோம். ஏன் இந்த கொள்கையை நாங்கள் இப்போ இருந்து பேசி ஒரு ஆவணமாக நாங்கள் வைத்து அதை அரசாங்கம் அறிவிக்கின்ற போது கொண்டே கொடுத்தால் என்ன? அது எனக்குள் நான் கேட்குற கேள்வி. நான் கஜேந்திரகுமார்கிட்டையும் கேட்டேன், அது சிபிகே சிவஞானம் ஐயாவும் என்று சந்திக்கின்ற போது கேட்டேன். இது அவர்கள் அறிவித்ததால் தான் நாங்கள் கொடுக்கணுமென்று இல்லை. நாங்கள் புதிய அரசியல் சாசனம் அமையப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அரசாங்கம் அதை தயாரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் கொள்கை ரீதியாக இருக்கிற நாங்கள் அதை ஒரு தயாரித்து எங்களோட கையில் வச்சிருப்போம். தேவையான நேரம் அதை கொடுக்க முடியும். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சி அதுக்கான கருத்தை கொடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தமல்ல இதுதான் என்னுடைய, அவர் சொல்லட்டும் நாங்கள் தயாரிப்போம் என்று சொல்கிறத விட எங்களுக்குள் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு திட்டத்தை தயாரித்து இதுதான் மக்கள் சார்ந்த முடியும். இதை நீங்கள் அரசியல் சாசனத்திலே
இடம்பெற வைக்க வேண்டும் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது விடயம் இந்த ஒற்றுமைக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை சிவஞானம் ஐயா அவர்கள் சந்தித்தார்கள். அதுக்கு முதல்ல நான் நினைக்கிறேன் சித்தார்த்தனை சந்தித்தார், சுரேஷோடு பேசியிருந்தார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது அதுக்கிடையில் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த தேர்தல் ஊடாக நாங்கள் எப்படி இருக்கிற கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து போகலாம் என்ற ஒரு முதலே அந்த கட்டம் நாங்கள் பேசியிருந்தோம். அந்த அடிப்படையிலே இந்த 9 கட்சிகள் இணைந்து கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற போது அது ஒரு பக்கம் அந்த விடயங்கள் போகின்ற போது இந்த பேச்சுவார்த்தை என்றது எந்த அளவிற்கு சரியாக போகிறது என்ற விடயங்கள் எழும்ப வலிக்கணும். அப்போ நான் சொன்னேன்னா நாங்கள் பேசுவோம், முதல்ல பேசி என்ன இணக்கப்பாட்டுக்கு வரலாம்ன்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆகவே இந்த தேர்தலையும் தனித்து நிற்கின்ற ஒரு சூழலை நாங்கள் இல்லாமல் பண்ணி ஒன்றாக நிற்கின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தோம். இன்றையும் பார்த்திங்கன்னா இந்த 9 கட்சிகள் அணி திரண்ட போது 2 கட்சிகள் தாங்கள் இன்னும் நான் நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை, அவர் தனித்து சொல்லப்போவதாக அறிகிறேன். இதுக்குள்ளே அங்கரநேசன் அவர்கள் இந்த கூட்டுக்குள் வர முடியாது. என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் இன்னும் பாடம் படிக்கலையா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இருந்தாலும் மக்களுடைய ஆணையை பெற வேண்டும் என்றால் நாங்கள் தேர்தல் கூட்டுக்கான மக்களை ஏமாற்றுவதற்கான கூட்டாக இல்லாத ஒரு கூட்டை உருவாக்க வேண்டும். வர்றவர்கள் வரட்டும், அதுக்காக தேசியத்தோடு நிற்கிறவர்களை நாங்கள் அந்த ரீதியில் நாங்கள் வரக்கூடியவர்களை அரவணைத்து போகலாம். ஆனால் வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் தமிழிசை கட்சிக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம். அதைவிட கயந்திரமார் பொன்னம்பலத்தோடும் நாங்கள் பேசி ஒரு ஒற்றுமையான எல்லா இடத்துலையும் ஒற்றுமை வராட்டியும் சில விஷயங்களில் ஒற்றுமையாக வர வேண்டும் என்ற ஒரு ரீதியிலே இந்த அரசியல் சாசனம் எழுதக்குள்ள ஒற்றுமையாக வரக்கூடிய நாங்கள் ஏன் மற்ற விடயங்களில் வரக்கூடாது என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆகவே மக்கள் சரியான பாடத்தை எங்களுக்கு போட்டியிருக்கிறார். அந்த பாடத்தை கற்று அதுக்காக நாங்கள் சரியான ஒரு பதிலை நாங்கள் எழுதவில்லை என்றால் தோற்று போவது நிச்சயம். அதைவிட நான் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறேன். இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு அணி அது பொது விடயங்களிலே ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கு வரவேற்பு இருக்கிறது. அது இந்த பாராளுமன்றம் அந்த வரவு செலவு திட்டம் முடிவதற்குள் அந்த ஒரு அணியை உருவாக்குகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்வோம். அதிலே பொதுவாக ஒரு செயலாளர் இல்லாட்டி அந்த கருத்துப்படி இதிலே தொடர்ந்து நாங்கள் எப்படி செயல்படலாம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் முடிவெடுக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அரசு சார்ந்த இருக்கின்ற தமிழர்களையும் தமிழ் எம்பிகளையும் இதுக்குள்ளே இணைக்கலாமா, அல்லது எங்களோட முஸ்லீம் சகோதரர்களையும் இதுக்குள்ளே இணைக்கலாமா என்றது அந்த கருத்துக்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுக்க இருக்கிறோம். பாராளுமன்றத்திலே சபாநாயகரிடமும் இந்த ஒரு பதிலை அவருடைய அவர் இதுக்கு அனுமதி பரவுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். விரைவிலே இது உதயமாகின்ற வாய்ப்புகள் கூட இருக்கிறது. பாராளுமன்றத்திலும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே தமிழில் விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே எங்களுடைய தலைவர்கள் விட்டு சென்ற தங்கத்துறை குட்டுமணி, சிறுசா பாரதனம் இவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதுக்காக என்ன விட்டு கொடுப்புகளை செய்தாலும் கூட
நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே மக்கள் பாடத்தை போட்டியிருக்கிறார், பதிலை நாங்கள் தான் சொல்லுவோம். இந்த விடயம் தான் நாங்கள் தேர்தல் காலத்துக்கு பின்னர் வன்னி மாவட்ட மக்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விடயம், நாங்களே அடைக்கலநாதனுக்கு மீண்டும் மீண்டும் வாக்குகளை வழங்குகிறோம் என்று சொன்னால் தன்னிச்சையாக என்றாலும் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த கட்சிகளினுடைய ஒன்றிணைவுக்காகவும் அவர் விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி ஒரு தலைவரை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தை மக்கள் முன்னிட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கூட சொல்லியிருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எங்களுக்கு தலைவர் பதவியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள், அது போதும் என்கின்ற ஒரு விடயம். இப்பொழுதும் அதே தான். உண்மையாகவே மக்களினுடைய நிலைப்பாடு, மக்களினுடைய கோபம் இதுவாகத்தான் இருந்தது. தேர்தல் காலத்தில் வெளிப்பட்ட அந்த கோபம் இதுவாகத்தான் இருந்தது, ஒற்றுமையாக இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே நேரம் உங்களுடைய கட்சிகள், குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கம், அதே நேரம் தமிழரசு கட்சி, பிளட் போன்ற இயக்கங்கள் எல்லாம் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து போனது தான் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோபமாக மாறி இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே மீண்டுமாக அந்த ஒற்றுமையைத்தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த விடயங்கள் தொடர்பாக, அதாவது தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரையிலே எந்த தீர்வு, குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே தமிழரசு கட்சியினுடைய தீர்வு திட்டமாக அவர்கள் சமஷ்டி என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சமஷ்டி மூலமாக தீர்வு. அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினரை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு நாட்டுக்குள் இரு தேசம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடு இதில் எதுவாக இருக்கிறது? இப்படியான தீர்வு திட்டத்தை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் ஒரு ஈழத்தை நோக்கி எங்களுடைய போராட்டங்கள் இருந்தது. அது தோல்வி கண்ட பிறகு இந்த சமஷ்டி முறை என்றது அது எங்களுடைய கொள்கை. ஆனால் இது இதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதிலே பிரதானமாக ஒரு தீர்வு திட்டம் வருகின்ற போது அதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும், அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு முதல் சில வேலை திட்டங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த 13வது திட்டம் மாகாண சபை முறை, அதிகாரங்களோடு அதிகார பரவலாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம். ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இது உருவாக்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் பகிரப்பட்டு செயல்படுவதன் ஊடாக, நிதியை கையாளுகின்ற அதிகாரங்கள் தருவதன் ஊடாக, இந்த மாகாண அதாவது கவர்னருடைய செயல்பாடுகள் அந்த ஆதிக்கம் குறைக்கப்பட வேண்டும் என்பதும், அந்த ரீதியிலே மாகாண சபை முறை அதிகாரங்களோடு கிடைக்க வேண்டும் என்பதிலே பிரதானமாக அதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கு பின்பு நாங்கள் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது. என்றால் அது ஒரு பல விடயங்களை அது கையாள முடியும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாகாண சபைக்கு இருக்கிற நிலங்கள், மாகாண சபைக்கு இருக்கிற பாடசாலைகள், மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைகள் இன்றைக்கெல்லாம் மாறி இன்றைக்கு நடுவண் அரசுக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த நிலத்தை காப்பாற்றுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலை இறுக்கமாக இருந்தால் இந்த மாகாண சபை கட்டாயம் தேவைப்படும். ஆகவே இது ஒரு அடிப்படையான ஒரு விடயம். இது தீர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகவே தீர்வு என்பது சமஷ்டி முறையிலான ஒரு அதிகார பகிர்வை கொண்ட ஒரு இனங்கள், ஒரு தமிழ் தேசிய இனம் என்பது சுதந்திரமாக மூச்சு விடுகின்ற, தனக்கு தான் இந்த நாட்டிலே ஆளக்கூடிய அனைத்து அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று அந்த உணரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்குவோம். ஆகவே வரும் மனையை நாங்கள் சமஷ்டி முறை என்று பேசிக்கொண்டு இருப்பதிலே அது எங்களுக்கு ஒரு எப்படி ஈழம் எங்களை விட்டு எங்கள் மனங்களில் இருந்தாலும் அது இன்றைக்கு ஒரு காணல் நீராகும். அதே நேரத்தில் இந்த சமஷ்டி தீர்வும் தந்தை செல்வா உட்பட இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு வேணும். இந்த கட்டமைப்பு கட்சிகளுக்குள்ள மட்டும் இருந்தால் போதும். அது அதிகார ரீதியான ஒரு கட்டமைப்பு இருக்கின்ற போது தான் நாங்கள் அதை நாங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிதியை கையாளுகிற ஒரு நிலை வருகின்ற போது இன்றைய தமிழ் முதலமைச்சர் அல்லது அந்த மாகாண சபை அரசாங்கத்திற்கு எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் அதன் ஊடாக முதலீடுகள் செய்ய வருகின்ற போது எங்களுக்கு பலம் அதிகமாகும். இந்த பலத்தை வைத்துக்கொண்டு மக்கள் ஒரு கஷ்டம் துன்பம் இல்லாத ஒரு சூழல் வருகின்ற போது இந்த அதிகார பரவலை தேடுகின்ற ஒரு சூழலை உருவாக்குன்றதும் மக்கள் எங்களோடு இருப்பாங்க.
அப்படியான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கணும். ஆகவே இந்த இந்த மாகாண சபை முறைமை என்பது ஒரு அடித்தளம் விடப்பட வேண்டும். அதன் ஊடாக நாங்கள் சமஸ்டியை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் மாகாண சபை அது அதிகாரங்களோடு கொடுக்கப்பட வேண்டும், அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு நாங்கள் சமஸ்டியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கொள்கையாக அது ஒரு கருத்தாக இருக்குது. இந்த மாகாண சபை என்கிற ஒரு முறைமை அதுதான் ஒரு பல இடங்களில் சொல்லியிருக்கின்றீர்கள். மாகாண சபை முறைமை முற்றுமுழுதான் ஒரு தீர்வல்ல, ஆனால் அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்பதை நீங்கள் பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். இதிலே இப்போதைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த ஜேவிபியினர் என்று சொல்லப்படுகின்ற இப்போ தேசிய மக்கள் சக்தியாக இருக்கிறார்கள். இந்த ஜேவிபியினர் தான் இந்த மாகாண சபை முறைமைக்கு எதிராக அதிகளவாக குரல் கொடுத்தவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு பிரிப்பாக இருக்கலாம், அல்லது மாகாண சபை முறைமை வேண்டாம், இலங்கை இந்திய ஒப்பந்தம் வேண்டாம் என்று குரல் கொடுத்தவர்கள் ஜேவிபியினராக இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு அரசாங்கம் இப்பொழுது பதவியேற்றிருக்கிறது. இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துமா? இந்தியாவிலே சொல்லியிருந்தார் ஜனாதிபதி, நிச்சயமாக செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இங்கு வந்ததுக்கு பிறகு அது தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களும் முன்னெடுக்கப்படவில்லை. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. என்ன பொறுத்தமட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் புதிய அரசியல் சாசனம் எழுதைக்குள்ள அந்த மாகாண சபை முறைமையை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலையைத்தான் அவர்கள் கையாளுவார். ஆகவே நாங்கள் எங்களுடைய தீர்வு திட்டத்திலே மாகாண சபை இல்லாமல் கொடுப்பதா என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாகாண சபையை நாங்கள் இந்திய இலங்கைக்கு ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த ஒரு விடயத்தை நாங்கள் அதை கைவிட முடியாதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அடுத்த பிரச்சனையை பார்ப்போம் என்றால், இந்த பிரதேச சபைகளை இவர்கள் கைப்பற்றவில்லை என்றால் மாகாண சபை வராது. மாகாண சபை தேர்தல் கடைசி மட்டும் வராது. ஆகவே இந்த பிரதேச சபை தேர்தலில் அவருடைய மக்களுடைய கருத்து, மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு இதை பார்க்க போகிறார். அதனால் தான் இந்த விடயங்களை இந்த பிரதேச சபை நகர சபை தேர்தலில் வைக்க முனைகிறார்கள். இன்னும் இப்போ சொல்லப்போனால் அது ஒரு தேர்தல் யுத்தியாகவும் பார்க்க முடியும். அபிவிருத்தி ரீதியில் வடக்கிலே ஞாபக நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு விடயங்கள் கூடுதலாக வடக்கை பேசுகின்ற என்றால் அவர்களுடைய மனங்களிலே வடக்கு தங்களோட பக்கம் மாறி இருக்கிறது என்ற சிந்தனை இருக்கிறது. கிழக்கு மக்கள் தங்களோடு இல்லை என்ற சிந்தனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தில் பார்த்திங்கன்றால் கிழக்கிலே இந்தியாவோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கணும், இந்தியா செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன செய்ய போகுது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே அவருடைய மனங்களிலே ஒரு கிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுகிறார்களா, நீங்கள் எங்களோடு நின்றால்தான் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்களா என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த தேர்தலுக்கான ஒரு யுத்தியாகவும் இதை அவர்கள் பயன்படுத்தக்கூடும். அந்த வகையிலே ஜனாதிபதியுடைய கருத்துக்களும் கூடுதலாக உதாரணத்துக்கு பார்த்தோம்னால், ஜனாதிபதி தனி மனிதன் என்ற அடிப்படையில் ஜனாதிபதிக்கு ஒரு மக்கள் வரவேற்பு இருக்கிறது. அது வல்லுவத்துறையிலே நாங்கள் பார்த்தோம். அந்த ஒரு செல்வாக்கை ஆனால் அவர் இந்த அபிவிருத்தி என்ற ரீதியிலே அவருடைய நகர்வு இந்த தேர்தலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் எந்த அளவிற்கு எவ்வளவு விதத்திலே இவர்கள் கைப்பற்றுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வைத்து தான் மாகாண சபை வராதுன்னு சொல்ல முடியும். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் கட்சி சார்ந்த சில விடயங்களை நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தேர்தலுக்கு பிறகு பல விடயங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணை இந்த முறை தேர்தலில் வெளிப்பட்டிருக்கிறது. மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம். இதனை அடுத்து குறிப்பாக உங்களுடைய கட்சி தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்காக புதிய இளைஞர்கள் அல்லது புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல செயற்பாடுகளை முன்னெடுக்க போகிறதா, இல்லை என்ன விதமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கு? இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலின் ஊடாக புது இரத்தத்தை
இதில் கொண்டு வரலாம். அதாவது இளைஞர்களை கூடுதலாக புதுமுகங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்களிடம் இருக்கிறது. அதைவிட இருக்கிற எங்களோடு நின்று எங்களோடு பயணிக்கின்ற இந்த தேர்தலில் அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பால் அவர்களையும் நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வருது. அதைவிட கூடுதலாக பெண்களுடைய இந்த தேர்தலுடைய சட்டம் பெண்களை அரவணைக்கின்ற எங்களை அந்த குத்துவிளக்கு சின்னம் நாங்கள் பிரிந்து போய் முதலாக இந்த தேர்தலை பார்க்கின்ற போது பல பேர் வந்து இணைந்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் கைவிட முடியாது என்றால் அந்த நேரத்திலே அவர்கள் எங்களோடு இணைந்தவர்கள். ஆகவே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த புது வரவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அதே நேரத்திலே எங்களோடு நின்றவர்களையும் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே அந்த பிரிந்து நாங்கள் ஒன்றாக கூட்டணியாக இருக்கின்ற போது எங்களிடம் வந்து இணைந்த அந்த இளைஞர் யுவதிகளை பெரியவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். ஆகவே ஒரு மாற்றத்திற்கான விடயங்களை நாங்கள் கையாளுகின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு இருக்கிற அந்த சூழல் இளைஞர்கள் கட்சிக்குள் வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். ஆகவே இந்த இப்படியான விடயங்கள் செய்யப்படுகின்ற போது என்னை பொறுத்த மட்டிலே தொடர்ச்சியாக எப்படி ஜேவிபி ஊழல் இல்லாத பார் எடுத்தவர்கள் தூக்கப்பட வேண்டும் என்று இப்படியான நிலையங்களிலே மற்றது புதுமுகங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற அதை எங்களை கட்சிக்கும் பொருந்தும். என்னை பொறுத்தமல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் தலைவராக வந்துட்டேன். அவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக அப்படியான செயல்பாடுகளை நாங்கள் முன்னுதாரணமாக செய்ய வேண்டும். அவை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு புதுமுகங்கள் உள்ளே எடுக்கப்படுகின்ற போது தான் கூடுதலாக இளைஞர்கள் அந்த கட்சிக்குள் இணைகின்ற போது தான் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக இணைகின்ற போது அவர்களுடைய கைகளிலே எங்களுடைய தமிழக விடுதலை இயக்கம் ஒப்படைக்கப்படுகின்ற போது அது ஒரு ஆலமரமாக இந்த ஒற்றுமையை கொண்டு போகக்கூடிய வல்லமை நிச்சயமாக கிடைக்கும். சரி, அதே நேரம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏப்ரல் மாதத்திலே நடைபெறலாம் என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதங்களில் இந்த மாதங்களில் நடைபெறுகின்ற பொழுது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது எந்த முறையில் நீங்கள் தேர்தலை கையாளப் போகிறீர்கள்? இல்லை, நாங்கள் சங்க சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். புது சின்னங்களை புதுசாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் அறிவித்தால் அது கஷ்டமாக இருக்கும். மக்கள் அது இப்போ என்னை பொறுத்த மட்டும் இந்த டிடிஎன்ஏல் நாங்கள் சங்க சின்னத்தில் போட்டிகளுக்குள்ள பல சவால்களை சந்திச்சோம். உதாரணத்துக்கு செல்வமுடைகளான் வீட்டிலான் நிற்கிறார். ஏனென்றால் சங்க சின்னம் கிராமப்புறங்களில் கொண்டு செல்லப்படையில் ஜனாதிபதி தேர்தல் அது பிறகு கொண்டு போய்க்குள்ள மக்களால் அதை அங்கீகரிக்க முடியலை. அது இது வீட்டு சின்னத்திலான இவங்க கேட்டவங்க புதுசாக என்ன அதை விட எங்களோடு இருந்து சிவில் அமைப்பு என்று சொல்லப்படுகிற சர்வதேசத்தில் எங்களோட வெளிநாடுகளில் இருக்கின்ற சில அமைப்புகள் எல்லாம் இது களவாடி விட்டார்கள் என்றெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற போது மக்களுடைய மனங்களிலே அது ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிய படியால் தான் இன்றைக்கு நிறைய எங்களை வெல்லக்கூடிய கூடுதலான ஆசனங்களை பெறுவோம் என்று நினைத்த எங்களுக்கு ஒரு சவாலாக அமைந்தது. உண்மையிலே இந்த எங்களுக்கு எதிராக களவெடுத்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த நபர்களிடம் நான் கேட்க விழிக்கிறேன். இந்த சங்கை சின்னம் பொதுச்சு, அதாவது ஒரு சுயேட்சையாக சின்னம். இந்த சின்னத்தை ஏதோ ஒரு கட்சி தான் அதை எடுக்க வேண்டும். இந்த சங்கை சின்னத்தை எடுக்கவில்லை என்றால் ஒரு தேசியத்திற்காக ஒரு ஜனாதிபதி எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு இருக்கிறது, பல பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்று அடையாளமாக காட்டிய அந்த சங்கை சின்னத்தை அது எங்களுடைய பக்கம் கொண்டு வந்தது தவறென்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த சின்னத்தை ஒரு சிங்கள தரப்பு எடுத்தால் என்ன நடந்திருக்கும்? அது அவர்கள் அதை வைத்துக்கொண்டு வாக்குப்பட்டிருப்பார்கள். இப்போ இனவாத ஒரு பெரும்பான்மை இனத்தில் இனவாத கட்சிகள், எங்களை விமர்சிக்கின்ற கட்சிகள் கையில் இந்த சின்னம் போயிருந்தால் அது என்ன நடந்திருக்கு? எந்தளவுக்கு நாங்கள் தேசியத்தோடு நிற்கின்ற நிலையில் இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் இந்த சங்கை சின்னத்தை இந்த ஜனாதிபதி தேர்தலில்
ஆதரிக்க கொண்டு போனவர். வேறு யாரும் வரையில்லை. வேறு யாரும் எல்லாரும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் செயல்பட்டார். ஆனால் அது ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் நின்ற எங்களுக்கு எங்களோடு நின்றவர்களே எங்களுக்கு சேறு பூசுகின்ற நிலை இந்த தோல்விக்கு நாங்கள் வந்தது. ஆகவே அவர்கள் உள்ளொன்று வைத்திருக்கிறார்கள். இது கனவேர் இதில் இருந்தார்கள் எல்லாம் எங்களை அந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் முதல் ஆரம்பத்தில் எழுதிய இப்பொழுது இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம். அதனால் தமிழரசு கட்சி வரையில்லை. இந்த பொது சின்னத்தில் போட்டி ஆதரவு இருக்குது வரையில். பெரிய கட்சிகள் யாருமே வரையில் ஆதரவு தெரிவிக்கல். டிடிஎன்ஏ மட்டும்தான் இதை கொண்டு சுமந்தது. அதில் போராளிகள் இதில் இணைந்து செயல்பட்டார். அந்த அடிப்படையிலே இந்த சின்னத்தை நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். ஒரு சிங்கள ஒரு இனவாத சக்திகளிடம் இந்த சின்னம் போகாமல் நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். இதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் இந்த சின்னத்தை நாங்கள் மாற்றி மீண்டும் குத்துவிளக்கு போய் நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பலை. மக்களுக்கு இப்பொழுது தெரியும் எது சரி எது பிள்ளை. அது மக்கள் முடிவெடுப்பார்கள். அடுத்தது இது ஒரு கிராமத்தில் ஒரு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஒரு சேவை செய்யக்கூடியவர்களை அவர்கள் தெரிவு செய்து தரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி எடுக்கின்ற போது தான் அவர்களை நாங்கள் வெல்ல வைக்க முடியும். மக்களும் அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் வெல்ல வைப்பார். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் சங்க சின்னத்திலே தான் போட்டிக்கிடுவோம். ஆகவே இணையக்கூடியவர்கள் அதுக்காக வேண்டி எல்லாரையும் இணைத்து ஒரு தேர்தல் கூட்டாக நாங்கள் போக முடியாது. ஆகவே இது ஒரு ஒரு கூட்டாக இப்பொழுது இருக்கிற கூட்டு என்பது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் என்றால் அங்கே தான் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். மற்ற இடங்களில் நாங்கள் இந்த 5 கட்சிகளும் தான் இருப்போம். இப்போ அப்படியான ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு சவாலான விஷயம். நாங்கள் ஒற்றுமையாக இந்த இதில் போட்டியிடவில்லை என்றால் மக்கள் தங்களுடைய தீர்மானத்தை மாற்றி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சந்திப்போம். எங்களை பொறுத்த மட்டும் ஒற்றுமையாக போகணும். சங்க சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். சில வேளைகளில் தமிழரசு கட்சியும் இதிலே வருகின்ற போது அதிலே மாற்றங்கள் வருவதற்குதான் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அது நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதும் ஒரு பிரதானமாக இருக்கும். ஆகவே இதில் தமிழரசு கட்சியும் இதில் வந்தால் சின்னங்கள் சில வழியில் மாற்றப்படலாம். ஆகவே இப்பொழுது இருக்கிற கள நிலவத்தின்படி இப்பொழுது இருக்கின்ற இந்த நிமிஷம் மட்டும் சங்க சின்னத்தில் தான் எங்களுடைய போட்டிகள். நிச்சயமாக உண்மையிலேயே இந்த கட்சிகளினுடைய ஒற்றுமை, கட்சிகளினுடைய விடயங்கள்லாம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. காலத்திற்கு மக்கள் மத்தியில் அந்த ஒற்றுமை நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்றவர்கள் இடத்தில் அந்த ஒற்றுமை நிலைத்திருக்கின்ற வரையில் தான் மக்கள் மனங்களிலும் இந்த தேசியம் தொடர்பான ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். மாறாக அவர்கள் பிளவுபட்டு போயிருக்கின்ற வேளையிலே மக்களினுடைய மனங்களிலும் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இளைஞர்கள் மத்தியில் கடந்த முறை 2 தேர்தல்களிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த அனுரகுமார திசாநாயக்க மீதான அலையின் மீதும் அதிகளவான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். இது ஒரு விதத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பெரிய அளவிலான இளைஞர்கள் மத்தியில் புரிதலை இல்லாமல் கொண்டு போய்விடும் என்பதான ஒரு கவலைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவும் ஒற்றுமையும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசாது பழி பூசாது இருக்க வேண்டிய விடயமும் அவசியமாகிறது என்பதுதான் இந்த தேர்தல் புலப்படுத்தி இருக்கிறது. எனவே இதை தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்ப்பு செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேசிய கட்சிகள், தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் இனிமேலாவது ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் பேசலாம். இருந்தாலும் நிகழ்ச்சியை நாங்கள் இதுடன் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது. குறுக்கிய நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. பல விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பேசலாம். நன்றி. பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியம் சார்ந்து நிச்சயமாக பேச வேண்டிய ஒருவருடன் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேயர்களே.